ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் 3 ஈஸியான பென்சில் டெக்கரேஷன் ஐடியா தான் பார்க்க போகிறோம், நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நெயில் பாலிஷ் வேணும்னா, இங்கே யூஸ் பண்ணாத நெயில் பாலிஷ் இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்பயர்ட் ஆன நெயில் பாலிஷ் ஏதாவது வேஸ்ட்டாக இருக்குன்னா அது நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்காத கலர் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, ஓகேவா? ஸோ வேஸ்ட்டாக இருக்கிறத எடுத்துகிட்டு அதை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஃபர்ஸ்ட்டு வந்து பென்சிலில் வந்து அதை யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட்டு ரெட் கலர் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன், டார்க்காக. இந்த மாதிரி இந்த பென்சில் ஃபுல்லாகவே இந்த நெயில் பாலிஷ் வந்து நம்ம அடிச்சிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் பண்ணியாச்சு. இப்போது இது ட்ரை ஆகட்டும். ஸோ நெயில் பாலிஷ் அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். உங்களால் கையில் வச்சுருக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட் பாக்ஸில் இப்படி இதை இன்சர்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு கலர் நெயில் பாலிஷ். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம பேஸில் என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அந்த கலருக்கு கான்ட்ராஸ்ட் ஏதாவது ஒரு கலர் எடுத்துகிட்டு நான் வந்து கோல்டன் எடுத்திருக்கேன். இப்போது இதில் இந்த பட்ஸ் யூஸ் பண்ணி இப்படி லைட்டாக எடுத்துகிட்டு அதில் டாட்ஸ் மாதிரி வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இதே மாதிரி இந்த பென்சில் ஃபுல்லாகவே நம்ம இந்த டாட்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதுவும் நல்லா ஃபுல்லாக இப்போ ட்ரை ஆகட்டும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான். நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கலர் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஒன்க்கு ஒரு லைட் கலரில் ஒரு நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன், ஒரு மாதிரி பீச் கலரில். ஸோ இதை வந்து இந்த பென்சில் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இது ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் எடுத்துகிட்டு இதில் வேறு கலர் நெயில் பாலிஷ் எடுத்து லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதை எடுத்து இந்த பென்சில் மேலே அப்படி இப்படி டேப் பண்ணிக்கலாம். அங்கங்கே ரொம்ப ரேண்டமாக டேப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எத்தனை கலர் வேணாலும் ஒரு 2-3 கலர் எடுத்து நம்ம இதுக்கு மேலே கொடுத்துக்கலாம். ஒரு மாதிரி மல்டி கலர் லுக்கில் இருக்கும். உங்கள்கிட்ட என்ன கலருக்கோ எந்த கலர் காம்பினேஷனில் வேணாலும் பண்ணலாம். இது முக்கியமாக உங்களுக்கு வந்து போர் அடிக்குது அந்த மாதிரி டைமில் இந்த கிராஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபன்னாகவே ஆக்சுவலி இது இருக்கும் இந்த பெயிண்ட் பண்ணுறது. ஃபைனலாக என்கிட்ட இந்த கிளிட்டர் நெயில் பாலிஷ் இருந்துச்சு. ஸோ டிரான்ஸ்பரண்ட் கிளிட்டர் நெயில் பாலிஷ். ஸோ அதையும் இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிட்டேன். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் 3 பென்சிலுமே லாஸ்ட்டாக காமிக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு. உண்மையாகவே நல்லாவே வந்துச்சு. இது எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தேர்ட் ஐடியாவுக்கு நம்மளுக்கு வந்து ஒயிட் க்ளூ வேணும். ஸோ அந்த ஒயிட் க்ளூவை கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை விட கம்மி அமௌண்ட்டே போதும், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிளிட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒயிட் க்ளூவை பென்சில் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். இப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே இந்த கிளிட்டர்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி கிளிட்டர்ஸ் போடுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி கீழே ஒரு வேஸ்ட் பேப்பர் வச்சுடுங்க. அப்போ தான் கீழே நம்மளுக்கு கொட்டுறதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு ரொம்ப நிறைய கிளிட்டர்ஸ்லாம் தேவைப்படாது, ரொம்ப கம்மியாக தான் தேவைப்பட்டுச்சு. இந்த பாட்டிலில் ஒரு கால்வாசி கூட ஆக்சுவலி யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன், அவ்வளோ கம்மியாக தான் தேவைப்பட்டுச்சு. இதே மாதிரி ஃபுல்லாகவே இந்த கிளிட்டர்ஸ் போட்டுடலாம். ஸோ ஸ்பேஸ் எங்கேயுமே இருக்கக்கூடாது.
இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி கிளிட்டர் போட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே திரும்ப நம்ம வந்து ஃபெவிகால் கொடுக்கணும். அப்போ தான் அந்த கிளிட்டர் எதுவுமே திரும்ப கொட்டாமல் இருக்கும். அப்படி இல்லைனா நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போதெல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சம் கொட்டிகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபெவிகால் இன்னொரு லேயர் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அது எதுவுமே ஃபால் ஆஃப் ஆகாது. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை ஆனதுக்கப்புறமா இதை நல்லா ட்ரை ஆக விட்டுடலாம். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் ஐடியாஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். உங்களுக்கு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.